நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம தமிழ் இருக்காங்கல்ல, தமிழ் வந்து ஆதிக்கிட்ட வந்து ஃபோனில் பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம தமிழ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து டேபிளில் உட்காந்துக்கிட்டு மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து பாரதி வந்து வராங்க. ஏய் என்னடி எப்போ பார்த்தாலுமே வந்து மொபைல் ஃபோன் தான் நோண்டிக்கிட்டு இருக்கியா? ஏதாவது புக் எடுத்து படிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு படிக்கவே தோணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏன்டி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லைம்மா எனக்கு வந்து அப்பா எங்கே இருக்காங்க, எங்கே போனாங்க எதுவுமே தெரியலையே, அப்பா ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, அப்படி இருக்கும்போது எனக்கு அப்பா ஞாபகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாடி நானும் அவரை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு, போயிட்டு என்னமோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு நர்ஸு தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் எங்கே போயிருப்பார், என்ன பண்ணியிருப்பார் எதுவுமே நம்மக்கிட்ட சொல்லலை. ஆனால் மீட்டிங்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து கிளம்பி போனார். ஆனால் சென்னையில் விசாரிக்கும் போது பார்த்தா அங்கே வரலன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை, எனக்கே புரியாத புதிராக இருக்குடி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானே உன்னை மாதிரி தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா இப்போ வேணால் அப்பாவுக்கு கால் பண்ணி பார்ப்போமா, இப்போ ஃபோன் எடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவருக்கு ஓராயிரம் தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், ஒரு ஃபோன் கூட அட்டன் பண்ணலை. இப்போ நீ கால் பண்ணால் மட்டும் ஃபோன் என்ன எடுத்துருவா போகிறாரு, அதுவும் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும், ரிங்கே போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி உன் ஆசை ஏன் கெடுப்பானே, ஃபோன் போட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் அங்கே பார்த்தா தமிழ் வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பார்த்தா அங்கே ஆதி ஃபோன் வந்து ரிங் ஆகுது. அம்மா அம்மா ஃபோன் ரிங் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பாரதிக்கு வந்து ஒரே ஆர்வம் ஆயிடுது. ஆதி வந்து ஃபோன் எடுத்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் நீயே பேசு, நான் பேசுனா அவங்க அப்பா பேசுவாரா என்னன்னு தெரில, ஏன்னா என் மேலே கோவத்தில் இருப்பார், நீயே பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ஃபோன் போட்டுகிட்டே இருக்காங்க. ரிங் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆதி வந்து ஒரு ரூமில் உட்காந்து அவர் பாட்டில் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவங்களோட ஃப்ரெண்ட் ரூமில் தானே இருக்காங்க. அங்கே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா ஃபோன் ரிங் ஆகுதா, கபோர்டுக்குள்ளே என்னடா ஃபோன் ரிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்காரு. ஃபோன் எடுத்து பார்த்தா அது அவரோட ஃபோன் தான். ஆனால் பார்த்துக்கிட்டோம்னா அவருக்கே வந்து அவர் ஃபோன் அடையாளம் தெரியல, எல்லாத்தையுமே மறந்துட்டார்ல. அதனால் அது யார் ஃபோனாக இருக்கும், இங்கே இருக்குது ரிங் ஆகுது, பாரதின்னு வேறு ஃபோன் பேர் போட்டு வருது, ஒரு வேளை வந்து நிஷாவோட ஃபோனாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நிஷா நிஷா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்கள வந்து கூப்பிட்றாங்க. அவங்க வந்து உள்ளே வராங்க. வந்தவொடனே என்ன ஆதி அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் இல்லை ஃபோன் ரிங் ஆகிக்கிட்டே இருந்தது, அதான் எடுத்து பார்த்தேன், இது உன்னோட ஃபோனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் என்னோடய ஃபோன் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பொய் சொல்லிடுறாங்க. இதில் என்ன பாரதின்னு ஃபோன் போட்டு வந்துக்கிட்டு இருக்குது, யார் என்னென்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா பாரதின்னு வருது, பாரதி வந்து நம்ம ஆதியோட ஒய்ஃப் ஆச்சே, பிறகு இவ பாட்டில் ஃபோன் போட்டு எல்லாத்தையும் பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டானா, இவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. வெளிநாட்டில் இருக்கிற வேற என்ன ஏதுன்னு நம்மக்கிட்ட தான் கேட்பா, அதனால் வந்து இதை அப்படியே வந்து முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து இந்த நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு போகிறாங்க. இங்கேயே பேச வேண்டியதானே, உன் ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல, நான் அந்த ஃபோன் பேசிட்டு வரேன், நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் போயிட்டு எடுக்காங்க. எடுத்துகிட்டு ஹலோ எங்கள் அப்பா இருக்காரா, ஆதி இருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அப்படியெல்லாம் இங்கே யாருமே கிடையாதுங்க, இனிமேல் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க, ராங் நம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சோடனே அம்மா என்னம்மா ஃபோன் எடுத்தாங்க, ஆனால் வந்து அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பாவோட ஃபோன் தானம்மா அது, என்னம்மா அது வேறு ஒரு லேடிஸ் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் பாரதி அதை கேட்டு தான் இருக்காங்க. அதான தமிழ் எனக்கும் ஒன்றுமே புரியலை, எதுக்கு இப்படி சொன்னாங்க, நீ திருப்பி கால் பண்ணி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திருப்பியும் கால் பண்ணுறாங்க அந்த நம்பருக்கு. திருப்பி கால் பண்ணால் அந்த நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன திருப்பியும் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பாரதிக்கு வந்து டவுட் வந்துடுது. ஆதி வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் மாட்டிக்கிட்டார் போல், அதனால தான் அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப், வேறு ஒருத்தவங்க எடுக்கிறாங்க, கேட்டாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்தங்கிட்ட வந்து ஃபோன் பேசிவிட்டு அவங்க நிஷா இருக்காங்களே அவங்க வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே ஆதி வந்து சொல்கிறாங்க, என்ன பேசியாச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே பேசியாச்சு, என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ சரி சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத ஆதி, இன்னும் 2-3 நாள் தான் வெயிட் பண்ணு, அதுக்கடுத்து வந்து உனக்கு பாஸ்போர்ட்டு எல்லாமே புது மொபைல் ஃபோன் எல்லாமே நான் வாங்கி தரேன், அதுக்கப்புறம் வந்து நீ யூஎஸ் கிளம்பி போயிரு நீ ஆசைப்பட்ட மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது நான் யூஎஸ் போகணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கேட்குறாங்க. ஆமாம் அதான் உன்னோட ஆசை, ஏன் மறந்துட்டியா, சாரி நீ மறந்துருப்ப, ஏன்னா வந்து உனக்கு 4 வருஷத்துக்கு உள்ளது எதுவுமே ஞாபகம் இருக்காதுல்ல, நீ வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது போகிறதுக்கு முன்னாடியே வந்து நீ அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்த, நான் வந்து யூஎஸ் போகிறேன், எனக்கு எல்லாமே டிக்கெட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் எடுத்து வந்துடுறேன், நீ அங்கே போய் சந்தோஷமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நான் தான் அதை நினச்சிக்கிட்டு இருந்தேனா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா ஆண்டாள் அழகர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது வந்து இந்த ஆதி எங்கே இருக்கான் என்ன போனான்னு சொல்லிட்டு அவனை கண்டுபிடிச்சி பாரதி கூட வந்து சேர்த்தாதான் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்களும் வந்து சென்னை கிளம்பி வந்து ஆதியை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கான முயற்சியில் ஈடுபடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.